ஹாய் விவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லூர் கோயில்ல தேர் திருவிழாவும் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நல்லூர் சிவன் கோவில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் சிவனுக்கு உகந்த ஒரு விழாவா இன்னைக்கு அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய கோயில்கள் ஸ்பெஷலா அது பார்த்தீங்கன்னா, லைவாவும் காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது 2யும் பத்தி தான் பார்க்க போறோம். நல்லூர் கோவில்ல எப்படி தேர் வந்துச்சுன்னும், அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆருத்ரா தரிசனத்து வரலாறு, இன்னொன்னு சிவனுக்கு என்னென்ன இன்னைக்கு செய்யலாம், இன்னைக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு இன்னைக்கு சிவனுக்கு ஸ்பெஷலா என்னென்ன செய்யலாம், அது நடைமுறை என்ன, நீ விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்ப ஏற்கனவே உள்ளவங்க பார்த்து இருப்பீங்க. இல்லாட்டி புதுசா பார்க்குறவங்க இருப்பீங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த முன் வச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, இலங்கையிலயும் சரி, இல்லாட்டி இந்தியாவிலயும் சரி, நிறைய கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்கள்ல திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயும் நடக்கும் மகோற்சவங்கள். இந்த மகோற்சவங்கள பத்தி நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இப்ப நம்ம தமிழ் பெருமை, இல்லாட்டி இந்து மக்கள்ட்ட அந்த பூஜை புனஸ்காரங்கள நம்ம மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். இப்போ இப்படி இப்படி கோவில்ல இப்படி இப்படி தான் திருவிழாக்கள் நடக்குது, பூசை புனஸ்காரங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தெரியப்படுத்தணும்னா இந்த வீடியோக்களை நான் மேக் பண்ணி போடுறது. அதனால மறக்காம ஆன்மீகம் சம்பந்தமா இந்த கோயில் வீடியோக்கள், கோயில்ல பூசை பண்றது, அதாவது அது இப்படி நடக்குது, தேர் திருவிழா பார்க்குறது அப்படியெல்லாம் இருக்கு ஆசை உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து நான் இந்த நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணி இருப்பேன். அப்புறம் நீங்கள் இந்த கோயிலில் பூசை புனஸ்காரம் இருக்குன்னு பார்த்து போகலாம், இல்லாட்டி அங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா, நல்லூர் சிவன் கோயிலை பற்றி போட்டு இருந்தாலும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அதை பார்த்துட்டு அடுத்தவங்களான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்பவே முக்கியம் பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் திருவிழா தான். அதுக்கப்புறம் தான் தேர் திருவிழா எல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும். சரி, அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஆருத்ரா தரிசனம் பற்றிட்டு ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துட்டு போயிடலாம். அது ஏன் வரலாறு அப்படின்னா பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இது ரொம்ப சிவனுக்கு ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து இன்னைக்கு கூடியுள்ள நாள். அதாவது பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு பிடிச்ச நாள். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு மிகவும் பிடிச்ச நாளும், உகந்த நாளும் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து திருவிழா வந்து அதாவது பிறந்த நாள்லாம் வந்து சிவபெருமான் கொண்டாடுறதில்ல. அதனால இது வந்து சிவபெருமான் வெளிப்பட்ட நாளா அது வந்து கொண்டாடப்படுது மக்கள் மத்தியில. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, தில்லையில வந்து காட்டுல வாழ்ந்த முனிவர்கள், நாம செய்ற யாகம் தான் பெருசு. அதுல வர்ற மந்திரங்கள் தான் உலகத்தையே ஆட்டுவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்வமா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, கடவுளே தேவலன்னு பார்த்தீங்கன்னா நினைச்சிருக்காங்க. அந்த ஒரு கணத்துல பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்வத்த அடக்கும் பொருட்டு பார்த்தீங்கன்னா, நன்மையை நாட்டும் பொருட்டு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரரா அழகா வர்றாரு. சரியா? அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, முனிவர்கள் கோவப்பட்டு யாகத்திலிருந்து பாம்பு, புலி அப்படின்னு முயல் அப்படின்னு எல்லாத்தையும் ஏவி விடுறாங்க சிவபெருமானை அழிக்கிறதுக்காக. ஏன்னா இவர் கர்வத்தை அடக்கி நம்மள வந்து சின்ன ஆளாக்கி போடுவார், நம்ம தான் பெரிய ஆளுங்கிறது இல்லாமல் போயிடும்னு சொல்லி சிவபெருமான் எப்படியோ பிச்சைக்காரர வேரத்தில் உள்ள அவரை வந்து அழிக்கணும்னு சொல்லி இப்படி கெட்ட விஷயங்களை அவங்க வந்து முனிவர்மார்கள் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சிவன் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, புலியை வந்து தோலாக்குறாரு. அடுத்து பாம்பை வந்து கழுத்தில் நகையாக்குறாரு. அடுத்து முயலங்கனை பார்த்தீங்கன்னா, மிதித்து அது மாதிரி நின்று ஆனந்த தாண்டவமும் ருத்ர தாண்டவமும் ஆடுறாரு. இந்த ஆட்டத்தை வந்து நேரில் பார்க்குற வந்து பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் ரொம்பவே தவம் இருந்தாங்க. அவங்களுக்காக சிவன் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு தில்லையிலே தன்னோட நடனத்தையும் காட்டுறாரு. அதனால தான் வருஷத்தில் வர இந்த 12 திருவாதிரையில் இந்த மார்கழி திருவாதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவும் காணப்படுது. இதுதான் வரலாறாகவும் இந்த திருவிழா ஆருத்ரா காணப்படுது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லூரில் தேர் திருவிழா. அதை தான் நம்ம பார்த்துக்கணும் மெயினாக. அது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் சிவன் கோயில் அந்த போட்டு வீடியோ வந்து இருக்கேன். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா, போன 12ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழா துவங்குச்சு நல்லூர் சிவன் கோயிலில். அது பார்த்தீங்கன்னா 10 நாளாக அப்படி உற்சவம் நடந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சகோபர உற்சவம், அடுத்து பார்த்தீங்கன்னா கைலாசவர உற்சவம் அப்படின்னு பற்றி அந்த வீடியோக்கெல்லாம் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு பார்த்துங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஒரு புண்ணிய நாளில் பார்த்தீங்கன்னா, ஆருத்ரா தரிசனம் நடக்கிற இந்த நடராஜ அபிஷேகம் நடக்கிற இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா, அந்த நல்லூர் சிவன் கோயிலில் தேர் திருவிழாவும் பார்த்தீங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா விழானாவே ஒரு 11 மணி வாக்கில் முடிஞ்சும், அது ஒரு திருவிழா முடிகிறது ஃபினிஷ் ஆகிற அளவுக்கு முடிஞ்சிருச்சு. சரியா? ஆனாலும் நம்ம வந்து சும்மா விட மாட்டோமே. அந்த நல்லூர் தேர் திருவிழாவை பற்றி பார்க்கணும் தானே, அந்த சிவன் கோயில் எப்படி தேர் திருவிழா நடந்துச்சுன்னு. அதை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா, அதை பற்றிய விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். கம்பீர ரகசியம் நிறைஞ்ச இந்த நல்லூர் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நல்லூர் கந்தசுவாமியோடு சேர்ந்த ஒரு தெய்வீக சூழலில் பார்த்தீங்கன்னா, அந்த தேர் திருவிழா அன்றைக்கி நடந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, காலைல அந்த தேர் அசைஞ்சு வரும்போது அதில் வந்து பெரிய ஒரு வாழ்க்கை படமே வந்து புகட்டப்பட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா, தேர் வந்து நம்ம பாடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர் வந்து நகர்ந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா, தேர் சக்கரம் காணப்படும். அந்த தேர் சக்கரத்தை வந்து நம்ம வாழ்க்கையில ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கெல்லாம் வந்து அர்த்தங்கள் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர் வடம் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, கயிறு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டு மூச்ச காற்று, பிராணன் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா. அப்ப எல்லாம் அத இழுக்கையில மூச்சு காற்று நிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாம் நமச்சிவாய, அரோகரான்னு சொல்ற அந்த ஒரு மித்த சத்தம் பார்த்தீங்கன்னா, கடவுள் வர்றதுக்கு ஒரு அறிகுறியாவே இருந்துச்சு. சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, இந்த தேர் திருவிழா இன்னைக்கு நடந்துச்சு. தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் தான் இன்னைக்கு வலம் வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமா பார்த்தீங்கன்னா, சிறிய ஒரு தேர் தான் இழுப்பாங்க. ரொம்ப பெரிய தேர்லாம் இழுக்க மாட்டாங்க. சிறிய தேர் தான் இழுப்பாங்க. அங்க உள்ள பக்கத்துல உள்ள நல்லூர் வாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் திருவிழாவுக்கு வந்து இப்படி இழுக்கிற விஷயங்கள செய்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள சுவாமி பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு அலங்காரத்துல இன்னைக்கு காணப்பட்டாரு. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு கலந்த ஒரு கலரா பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து இருந்தாரு. அது வந்து இன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த இதோ தெரியல. இன்னைக்கு சிவபெருமான்ட்ட அந்த அலங்காரம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர் உடையில நிறைய பக்தர்கள் சிவப்பு கலர் வேட்டி அணிந்து அப்படி காணக்கூடியதா இருந்துச்சு. நல்ல ஒரு வெயில் கிளைமேட்னால பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க. அதுவும் முக்கிய விஷயம்னு சொல்லலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள சொல்லிட்டே போகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து இந்த வந்த ஒரு வருகை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள அந்த பூசாரிமார்கள் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சதீப வழிபாடு பார்த்தீங்கன்னா, அந்த தட்டு தட்டா இருக்க அந்த தீபத்தில பார்த்தீங்கன்னா, வழிபாடு மேற்கொண்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர் பார்த்தீங்கன்னா, அந்த நல்லூர் வீதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் இருக்கு நல்லூர் முருகன் கோவில். அத சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு வட்ட வீதி ஒண்ணு காணப்படும். அந்த வட்ட வீதிய சுத்தி தான் பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா வந்து நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பார்த்தீங்கன்னா, அலங்கார புனஸ்காரங்கள பார்த்தீங்கன்னா துவங்கி, ஒரு லைவ்லாம் குடுத்து பார்த்தீங்கன்னா, Facebook லைவ் அப்படிலாம் குடுத்து, காலையிலே இந்த விழாக்கள பெருமாள வந்து எழுந்தருள செஞ்சு பார்த்தீங்கன்னா, அத சுத்தி வர இந்த வீதியில வந்து வலம் வர செஞ்சாங்க. அதுவும் காலையிலேயே பார்த்தீங்கன்னா, திருவிழா வந்து வெள்ளனாவே துவங்குனனால பனி ஒரு சூழ்ந்து காணப்பட்டுச்சு. அந்த ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லைட் வெளிச்சத்தில பார்த்தீங்கன்னா, சுவாமிய பார்த்தீங்கன்னா, இந்த ரதத்தில வந்து எழுந்தருள செஞ்சாங்க. நான் வந்து ஃபோட்டோக்கள்லாம் போடுறேன். அதில பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து ஒரு பல்ப் வெளிச்சத்தில உள்ளுக்கு இருக்கிறத நீங்க காண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படியே பக்தர்கள் நடந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி அந்த வாக்குல பார்த்தீங்கன்னா, பச்சை சாத்துற நிகழ்வும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சுச்சு. அத பத்தி வீடியோக்கும் அடுத்ததுல போடுறேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க போடணும்னா, நான் கமெண்ட் பண்றேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நிறைய பக்தர்கள் வரக்கூடியத காண முடிஞ்சுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழா வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா, தீர்த்தோற்சவம் அப்படின்னு சொல்லி இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இன்னையோட பார்த்தீங்கன்னா, இது வந்து கடைசி நாளுக்கு மொத நாள்னு சொல்லலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் ஆருத்ரா தரிசனம். அது சரியா? அது விட்டு பார்த்தீங்கன்னா, பிரசாத ஸ்பெஷல் ஒண்ணு சொல்லப் போறேன். அது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த களி அது பத்தி ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த களி பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்துல சேந்தனார்ன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, சிவன வந்து ரொம்பவே நல்லா வழிபட்டு இருந்திருக்காரு. சரியா? அவர் அந்த அப்படி வழிபட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விறகு விற்கிற ஒரு தொழிலாளி. அதாவது பார்த்தீங்கன்னா, விறகு விற்கிறவரா காணவும் படுறாரு. சரியா? அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த விறகு வித்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அவர்ட்ட வறுமையும் பார்த்தீங்கன்னா, அவர வந்து வாட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. சரியா? ஆனாலும் நம்ம குடும்பத்த காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு இதில பார்த்தீங்கன்னா, விறக வச்சு வந்து அவர் பிழைச்சு, அது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போட்டு அந்த பார்த்தீங்கன்னா, பிரசாதம்லாம் படைச்சு நைவேத்தியம்லாம் செய்றாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிருச்சு. அதனால விறகெல்லாம் விற்க முடியல. வீட்ல வந்து களி செய்ற அளவுக்கு கூட மாவும் இல்ல. சரியா? அவர் வந்து சிவபெருமானுக்கு களி தான் படைப்பாராம் இந்த நாளைக்கு. சரியா? அன்னைக்கு சிவனே பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒரு வேஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, களிய சாப்பிட்டு மிச்சத்த பார்த்தீங்கன்னா, கொண்டுட்டு போயிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, காலையில சிதம்பரம் கோவில்ல பார்த்தீங்கன்னா, கருவறை முழுக்க பார்த்தீங்கன்னா, களி வந்து சிதறி கிடந்துச்சாம். இத பார்த்தீங்கன்னா, தத்துவம் என்னன்னா இதுவுட்டு, நீங்க ரொம்ப பிரம்மாண்டமா எதுவும் செய்ய வேணாம். ஒரு கைப்பிடி களிய குடுத்தாலே சிவபெருமான் அன்பே சிவம் தானே. அதனால அன்பால அவர் வந்து ஓடி வருவாரு. அப்படி ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த களிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சிவன் பக்தரா இருந்தா, இல்லாட்டி சிவன் பக்தரா இல்லாட்டியும், இன்னைக்கு களி செஞ்சு சிவபெருமானுக்கு பிரசாதமா படைக்கிறது, வில்வ இலையில வழிபாடு நடத்துறது, அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு பிடிச்ச மாலைகள், அதெல்லாம் செய்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி குறியில்ல பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன அமைதியா அந்த தேரோட்ட சத்தம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அத பத்தி சொன்னேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காவும் போவேணாம்னு நினைக்கிறேன். அத்தோட வீடியோ முடிக்குது. நன்றி, வணக்கம். பாய்.